ஆக்சுவலா நெறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஐ மீன் நெறைய இல்ல. எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கோவிட்னால பாதிக்கப்பட்டுச்சு. எனக்கு வந்து சும்மா அப்சர்வ் பண்ணப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து கோவிட அடாப்ட் பண்றாங்க. கோவிட் அப்போ வந்து ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து அதோட அடாப்ட் பண்ணி ஒரு லைஃப் சைக்கிள்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சினிமா வந்து கோவிட் அப்போ பாதிக்கப்பட்ட படங்கள் இன்னும் வந்துட்டு இருக்குது. ஆஃப்டர் 2 1/2 இயர்ஸ் இன்னமும் கோவிட்ல பாதிக்கப்பட்ட படங்கள், கோவிட் அப்போ புரொடக்ஷன்ல இருந்த மூவிஸ், கோவிட்னால டிலே ஆன மூவிஸ் வந்து இன்னமும் வந்துட்டு இருக்குது. எல்லாம் பெரிய பட்ஜெட் படங்கள், ஹியூஜ் மனி புட் இன். எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு டைம் லைன். இப்படி விழுந்தா இப்படி ஏறணும்னு இருக்கணும்ல. அது சினிமாக்கு வந்து அந்த கோவிட்ங்கிற ஒரு இது வந்து அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னும் டைம் எடுக்குதுன்னு ஆமா, கண்டிப்பா பர்சனல் கண்டிப்பா அப்சர்வேஷன். வெரி ட்ரூ வெரி ட்ரூ. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய சிறு முதலீடு பண்ற ப்ரொடியூசர்ஸ், சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, சில பெரிய படங்களும் இருக்காங்க. அதனால அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா வந்து ப்ராபப்ளி அந்த அந்த ஃபைனான்சியர் சைடில் யாராவது ஒரு இழப்பு இருந்துச்சுன்னா ஃபைனான்ஸ் அதுக்கப்புறம் கிடச்சிருக்காது. எந்தெந்த வேறு வேறு வகையில் வந்து ஒரு ஒரு பிளாக்கேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு இப்போ நம்ம நண்பன் ஒருவன் வந்த பிறகு எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த படம் வந்து தென் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் வி காட் இன் அண்ட் வி வாண்டட் டு பிகாஸ் எனக்கு அதை பார்க்கும்போது வந்து இட் வாஸ் லைக் அ பஞ்ச் கைஸ், ஒரு புது பசங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, தே வாண்டட் டு டூ சம்திங். யூனோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யூனோ இட் லுக் இட்ஸ் அ டீசென்ட் குட் ஃபிலிம். ஸோ அந்த படமும் வந்து யூனோ கோவிட்ல மாட்டி இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இட் இட் தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ் ஐ திங்க். யூனோ சில நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப உண்மையான விஷயம். சினிமாங்கிறது வந்து அதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லணும். வேர்ல்டு வைடு அது வந்து இப்போ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம இப்படி பேசுகிறோம்னா வந்து எல்லா ஸ்டேட்லேயும் குளோபலாக இப்போ கொரியாவில் எவ்வளோ சின்ன படங்கள் இருக்கும், மலேசியாவில் இருக்கும், ஸ்ரீலங்காவில் இருக்கும், வேர்ல்டு வைட் யூரோப்பில் எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, வேர்ல்டு வைடு அவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பேசிக்காக வந்து அது அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அது வந்து ஆனால் சினிமாவுக்கு மட்டும் அது ஒரு பெரிய, ஏன்னா இட் இஸ் நாட் அ சிஸ்டமைஸ்டு பிஸ்னஸ் இல்லையா. எனிபடி கேன் பிகம் அ ப்ரொடியூசர். ஒரு ஒரு இஃப் யூர் பேஷனட் இனஃப் எனிபடி கேன் பிகம் அ டைரக்டர். அந்த மாதிரியான, ஆனால் இங்கே என்னென்னா வந்து டு சர்வைவ் இஸ் த மேட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் வந்து சினிமா. ஸோ அதுதான் ரொம்ப ஒன்லி இஃப் யூர் பிளெஸ்ட் ஐ திங்க் யூ கேன். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன்னா, சூர்யானாவும் சேதுனாவும் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்கள் வில்லன் அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங்கை பார்க்கணும்னு நினச்சோம், உள்ள விட மாட்டோன்ட்டாங்க. அவர் அங்கே முன்னாடி மட்டும் இருந்தாங்க, நாங்கள் தலையை பார்க்கணும்னு நினச்சோம், பார்க்க முடியல. இப்போ அவங்க வந்து ஒன்றா உட்காந்து அவங்க கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அதை கேட்குறப்போ இன்னும் ஒரு ஜேர்னி, ஹியூமன் ஜேர்னி வந்து எப்படி போய் எங்கெல்லாமோ சுற்றி சூர்யானா வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசுகிறப்போ அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்குறப்போ என்ன அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெயிண்டரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களாம். ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு பெயிண்ட்டை வந்து நடுவில் எங்கேயாவது இஷ்யூ இருக்குமா, ஒரு சுவரில் பெருசாக சென்னையில் வரைகிற ஒரு பெயிண்ட்டில் வந்து நடுவில் எங்கேயாவது இஷ்யூ இருக்குமா, அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து விட்டாங்கன்னா அங்கே போய் அந்த கயரில் தொங்கிட்டு போய் இப்படி அடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி மேலே அங்கே போய் நிற்கணும். எவ்வளோ ரிஸ்க், கீழே விழுந்தா என்னவா, ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்களா சூர்யானா, அதை எடுத்துகிட்டு பண்ணுவாங்களா. எனக்கு அந்த ஐ திங்க் த மோர் டஃபர் இண்டஸ்ட்ரி அந்த ஃபில்டர் வந்து நேச்சரே அப்படி அப்படி வைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் இருக்கிறம்மா வந்து அந்த ஃபில்டர் அப்படி வச்சு இங்க ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு வந்து நிறைய கோ த்ரூ பண்ணி தான் வர முடியும். வந்து இப்போ அஜித் சாரோடைய படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ண ஒரு பையன், அதே மாதிரி விஜய் சார் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ண பையன் தான். சிவகாசியில விஜய் சாரோட நடிச்சார். ஆமா, சிவகாசியில நீங்க அதாவது அவரோட சிஸ்டருடைய ஹஸ்பண்டா வருவேன். ஜி படத்துல வந்து ஃப்ரெண்டா வருவேன். அவங்க 2 பேரும் நான் டைரக்ட் பண்ணுவேன்னு நினைச்சு பார்த்தேன். அது வந்து அவங்களுடைய பிரைம்ல வந்து அவங்க 2 பேரையும் நான் டைரக்ட் மூவிஸ். அவங்களோட கெரியர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ கேனாட் டேக் அவே கோட் ஆர் மங்காத்தா ஃப்ரம் தேர் கெரியர். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க கூட நடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் வந்து, அதுவும் ஒரு சின்ன கேரக்டர் நம்ம பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் திருவிழாவா ஏதோ ஒன்று பண்ணாங்க, லக்ஷ்மண் ஸ்ருதி. அப்போல்லாம் வந்து நாங்கள் பாடிட்டுருக்கோம். அப்போது வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியமில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து வி வர் ஆல் சிங்கர்ஸ் அண்ட் தளபதி வந்து கீழே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட சாங்ஸ் வந்து நாங்கள் வந்து வி வர் சிங்கிங். நாங்கள் வந்து கெஸ்ட் சிங்கர்ஸ் தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு, அப்போ வந்து படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு இருந்த டைமு. அவர் கூட அப்போ நடிக்கலை. ஸோ அவருக்கு வந்து பெரிய விழா நடந்துச்சு நேரு இண்டோர் ஸ்டேடியமில், லக்ஷ்மி ஸ்ருதி பண்ணாங்க.
ஸோ அதில் வந்து நான், சரண், யுகேந்திரன் எல்லாம் வந்து நாங்கள்லாம் போய் பாடினோம் அதில். ஸோ அப்புறம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நான் வந்து ஒரு காலத்தில் வந்து இவரை வச்சு நான் படம் பண்ணுவேன், நான் டேரக்டர் ஆவேன்னு நினச்சி எனக்கு பார்த்ததில்ல. அதுவே ஒரு கேள்வியே வச்சிருந்தேன். சரி அடுத்த செக்மெண்ட்ல கேட்கலாம்னு வச்சிருந்தேன்.